ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டா, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு சிக்கன் குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து ஒரு கிண்டி விட்டு 2 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்த்து ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வரட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் அரைக்க வேண்டிய தேங்காய், முந்திரி, சோம்பு, சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீறி விட்டு அதை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் முட்டைக்குள்ளே காரம், உப்பு எல்லாம் ஏறும். இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவினா நம்மளோட எக் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை சாதத்துக்கு, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது